ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி விசிஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ மேட்ச் நம்பர் 15. அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான், சின்னசாமி ஸ்டேடியமில் தான் நடக்குது. ஸோ குட் பேட்டிங் விக்கெட். லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட ஆர்சிபி பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் அப்போது பிச்சு வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விராட் கோலி மட்டும் தான் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணார், மற்ற யாருமே அவ்வளோ ஸ்கோர் பண்ணலை. விராட் கோலி மட்டும் தனியால் 83 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வந்த 4 பேருமே, அதாவது ஃபஸ்ட் 4 பேட்டர்ஸுமே ஹிட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ சுனில் நரேன், ஃபில் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர் 4 பேருமே ஹிட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், ஃபேப் டூப்ளசிஸ், படிக்கல், படிதார், ஆயுஷ் பதோனி, கேமரான் கிரீன், குர்னல் பாண்டியா, பிஷ்னாய், மோஷின் கான், டஹர், எம் யாதவ் எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். ஒரு ஹை ஸ்பீட் பவுலர், நியூ யங்ஸ்டர் வந்திருக்காரு உள்ள. ஸோ இப்போ ஃபஸ்ட் மேட்சே வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க அவரையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து ஃபேப் டூப்ளசிஸ் இன்னும் சைன் ஆகவே கிடையாது. இந்த மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்சாக சைன் ஆயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. பட் கேப்டன் அண்ட் வைஸியாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். சைன் ஆனார்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ணுவார். ஸோ ஃபேப் டூப்ளசிஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பதோனி வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், ஃபேப் டூப்ளசிஸ், படிக்கல், படிதார், ஆயுஷ் பதோனி, மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், குர்னல் பாண்டியா, டேகர், எம் யாதவ். கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் கேமரான் கிரீன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், குயின்டன் டிகாக். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குயின்டன் டிகாக் வந்து சைன் ஆவார்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி சைன் ஆகியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் எப்படின்னு தெரியல. ஃபார்முக்கு வந்துட்டார். ட்ரீம் டீமுக்குள்ளே வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ குயின்டன் டிகாக்கை நோட் பண்ணிக்கோங்க. தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத், விராட் கோலி, ஆயுஷ் பதோனி, கேமரான் கிரீன், குர்னல் பாண்டியா, பிஷ்னாய், டஹர். குர்னல் பாண்டியா வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா தான் ப்ளே பண்ணார், அவரையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. விராட் கோலி கேப்டன், குர்னல் பாண்டியா வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். இன்னும் ரியல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஒப்பீனியன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பெங்களூர் விசிஸ் லக்னோ மேட்ச்குள்ளே போயிட்டு எம்இபி பக்கத்தில் ஒப்பீனியன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து ட்ரேடிங். நம்ம ஆன்சர் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். எப்படின்னா பெங்களூர் வந்து இந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு நீங்கள் எஸ் ஆர் நோவாக கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதை குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இன்புட், அதாவது நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான அமௌண்ட் இது தான். அதுக்கு நம்ம கெட் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக நமக்கு வரும். ஸோ ஒரு சூப்பரான ஆப்ஷன் இது வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. நம்ம யார் வின் பண்ணுவான்றது மோஸ்ட்லி நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மேட்ச்சில் வந்து இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், இவங்க தான் வின் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப கம்மி மேட்செல்லாம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறத விட கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா யார் வின் பண்ணுறாங்கன்றதை நம்ம மோஸ்ட்லி நம்ம முன்னாடியே கணிச்சிருவோம். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம், நல்லாவும் ஏர்ன் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ரியல் 11ல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் ஜிஎஸ்டியுமே கிடையாது, 0% ஜிஎஸ்டி தான். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும், நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். குயின்டன் டிகாக், விராட் கோலி, ஆயுஷ் பதோனி, மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், ஸ்டோய்னிஸ், குர்னல் பாண்டியா, சிராஜ், மோஷின் கான், மணிமாறன், சித்தார்த், எம் யாதவ். கேப்டன் மேக்ஸ்வெல். இன்னுமே மேக்ஸ்வெல் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரீம் 11 டீமில் வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வர அளவுக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ கண்ட்ரீஸ்க்கு வந்து பயங்கரமாக ஆஸ்திரேலியன்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரான்ச்சைஸின்னு வந்துட்டால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே லோவாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, அது வந்து ஒரு மிஸ்டரி தான். ஸ்டைனிஸுமே இன்னும் சைன் ஆக கிடையாது. ஸோ அந்த சைன் ஆகாத பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள ட்ரை பண்ணுங்கள் ரிஸ்கியாக, கேப்டன் வைஸியாக. சப்போஸ் அவங்க சைன் ஆனால் குயின்டன் டிகாக் செகண்ட் மேட்ச்சில் சைன் ஆனார். ஸோ அதே மாதிரி ஃபேப் டூப்ளசிஸ், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ்னு யாருமே சைன் ஆக கிடையாது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம பிக் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குர்னல் பாண்டியா, சிராஜ். கேப்டன் வந்து மேக்ஸ்வெல், வைஸ் கேப்டன் ஸ்டோய்னிஸ். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், விராட் கோலி, ஃபேப் டூப்ளசிஸ், படிதார், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், ஸ்டோய்னிஸ், மோஷின் கான், அல்ஜாரி ஜோசஃப் இன்னும் சைன் ஆக கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ் தயால்.
கேப்டன் குயின்டன் டிகாக், வைஸ் கேப்டன் படிதார். நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கேஎல் ராகுல், அனுஜ் ராவத், விராட் கோலி, படிக்கல், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், குர்னல் பாண்டியா, சிராஜ், நவீன் உல்லாக், எம் யாதவ், வைசாக் விஜயகுமார். கேப்டன் அனுஜ் ராவத், வைஸ் கேப்டன் படிக்கல். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, ஃபேப் டூ பிளஸிஸ். இன்னுமே ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டூ பிளஸிஸ் அவுட் ஆகிட்டே இருக்கனால அந்த காம்பினேஷன் இன்னும் வர கிடையாது. அது என்ன காம்பினேஷன்னா, ஓப்பனிங்கில் இவங்க 2 பேருமே ஹை ஸ்கோர் பண்ணுற காம்பினேஷன் தான். லாஸ்ட் சீசன் நடந்துச்சு நிறையா மேட்சஸில். ஸோ நம்ம அதையும் நோட் பண்ணி வச்சு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோய்னிஸ், சிராஜ், பிஷ்னாய், நவீன் உல்லாக், வைசாக் விஜயகுமார், எம் யாதவ் ஒய்சியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஹை ஸ்பீடில் போகிறாரு. பிச்சுமே பேட்டிங்க்கு ப்ளஸ் பேஸுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிக்கோலஸ் புரான் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத், விராட் கோலி, மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், ஸ்டோய்னிஸ், குர்னல் பாண்டியா, ரவி பிஷ்னாய், எஸ் தயால். ஸ்டோய்னிஸ் கேப்டன், பிஷ்னாய் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கேஎல் ராகுலை வந்து ஒரு 2 டீம்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி. அதனால் அனுஜ் ராவத், ஃபேப் டூ பிளஸிஸ், படிக்கல், மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், சிராஜ். நீங்கள் சிராஜையுமே ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் இதே கிரவுண்டில். நவீன் உல்லாக், அல்ஜாரி ஜோசப், மோசின் கான். கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் விராட் கோலி. நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, படிக்கல், மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன், பிஷ்னாய், நவீன் உல்லாக், எஸ் தயால், விஜயகுமார். நவீன் உல்லாக்கை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் எஸ் தயால். ஏன்னா நவீன் உல்லாக் வந்து ஐபிஎல்லில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அதர் டோர்னமெண்ட்ஸில் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்னால் சம்திங் பிஎஸ்எல் அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில். ஸோ அதனால் நீங்கள் நவீன் உல்லாக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேப்டனாக. எஸ் தயால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பவுலிங் ஃபேவர் டீம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் 2K Tech தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க், ஆப் லிங்க்ஸ்லாம் இருக்குது. கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 2K Tech இந்த ரெஃபர் கோட் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.